கீழாம்பூர் சமூக ஆர்வலர் அறக்கட்டளை சார்பில் இருபெரும் விழா நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கீழாம்பூர் சமூக ஆர்வலர்கள் அறக்கட்டளை சார்பில் 79வது சுதந்திர தின விழாவை தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கலை இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் கேடயம் வழங்கும் நிகழ்ச்சி, சமூக ஆர்வலர்களுக்கு விருது கேடயம் வழங்கும் நிகழ்ச்சியும் தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. விழாவிற்கு ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் பசுமை கல்யாணசுந்தரம் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக ஆழ்வார்குறிச்சி காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் தேவி முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை சித்திரை கிராம நிர்வாக அதிகாரி மாரிசெல்வம் மற்றும் ராமசாமி, பரமசிவம், ராஜா, சுப்பிரமணியன், கதிரவன், மைதீன் ஆகியோர் உட்பட மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முடிவில் கலை இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கேடயம் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. சமூக அறக்கட்டளையிலிருந்து கடந்த ஓராண்டு காலமாக வாட்ஸ்அப் மூலமாக என்னுடைய சங்கம் செயல்பட்டு வந்தது. இப்பொழுது மார்ச் மாதத்திலிருந்து 2008 மாதத்திலிருந்து அரசு அனுமதியுடன் என்னுடைய சங்கமானது நிறுவப்பட்டது. எங்களுடைய சமூக அறக்கட்டளை நோக்கமானது மரம் வளர்ப்போம், மதில்லா கிராமம் படைப்போம், புதிய தலைமுறை காப்போம். இந்த காரண மன்றத்திற்கு எங்களுடைய சமூக ஆர்வலர் அறக்கட்டளை சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சமூக ஆர்வலர் சங்கத்தின் சார்பாக 79வது சுதந்திர தினம் பள்ளிப் பள்ளிகளில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி மற்றும் எங்களுடைய சங்கத்தின் பொருளாளர் ராமசாமி அவர்களும் மற்றும் எங்கள் சங்கத்தில் உறுப்பினர் ராஜா அவர்களும் மற்றும் எங்கள் சங்கத்தினுடைய வழக்கறிஞர் மோகன்குமார் அவர்களும் இதோடு செயல்பட்டு இந்த சமூக சங்கத்திற்கு மாபெரும் மாநில அளவில், இந்திய அளவில் கூட நாங்கள் அதை செயல்படுத்திக் கொண்டிருப்பதாக ஆசைப்பட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த சமூக ஆர்வலர் அறக்கட்டளைக்கு வந்து அனைத்து பெற்றோர்களையும் மாணவ செல்வங்களையும் பொதுமக்களையும் வந்திருந்த இந்த விழாவை சந்தித்தமைக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி. வணக்கம். இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கீழாம்பூர் சமூக ஆர்வலர் அறக்கட்டளை சார்பாக குழந்தைகளுக்கான போட்டிகள் நடைபெற்றது. அந்த போட்டியில் பங்கு பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு வந்து பரிசளிப்பு விழாவும் கூடவே நடைபெற்றது. அதில் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார்கள். கீழாம்பூர் சமூக ஆர்வலர் அறக்கட்டளை இந்த பகுதியில் சமூகம் சார்ந்த மற்றும் கல்வி சார்ந்த, தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த மற்றும் இரத்த தானம் மற்றும் மரம் வளர்த்து போன்ற பணிகளை வந்து செய்து வருகிறார்கள். இவர்கள் பணி மேல்மேலும் சிறக்கணும் அப்படின்னு நான் இதன் மூலமாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன்.